எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு கிராமத்துல ஒரு கோயில். அந்த கோயில்ல மணி அடிக்கிறது கந்தன் ஒருத்தன் வேலை செய்யறான். அவனுக்கு வாழ்க்கையில எழுத படிக்கவே தெரியாது. அந்த கோயில்ல மணி அடிச்சிட்டு இருக்கும்போது கோயில் நிர்வாகம் திடீர்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. எழுத்து படிப்பு இல்லாத ஒருத்தரையும் இனிமே அந்த கோயில்ல வேலைக்கு வைக்கிறது இல்ல முடிவெடுக்கிறாங்க. எழுத படிக்க தெரியாதவரையா இவனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து இவனை வேலையால அனுப்பிட்டாங்க. கந்தனுக்கு வேற வேலை செய்ய தெரியாது. அந்த கிராமத்திலேயே ஒரு ஹைவே ஒண்ணு போகுது. அந்த ஹைவேல சின்னன்னா ஒரு இடத்தை எடுத்து ஒரு குடிசை போட்டு அதுல தேநீர் வியாபாரம் பண்றான். அந்த டீ கடை நடத்திட்டு இருக்கும் பொழுது கொஞ்ச நாள்ல அந்த டீ கடை நிறைய பேர் வந்து பெரிய கடையாயிடுச்சு. அந்த ஊர்லயே மிகப்பெரிய கோடீஸ்வரனா இப்ப கந்தன் வந்துட்டான். இப்போ இந்த ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய பெரிய நகரத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய வங்கியில இருந்து இவரை பத்தி அறிஞ்சு இவர்கிட்ட ஒரு அதிகாரி வந்து சொல்றாரு, சார் நீங்க இப்ப பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டீங்க, இந்த கடையை பல பிரான்ச் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, இந்தாங்க இந்த ஃபார்ம்ல நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா எங்க பேங்க்ல இருந்து வட்டி இல்லாத கடன் உதவி உங்களுக்கு தருவோம் சொல்றாங்க. உடனே கந்தன் சொன்னா, இந்த ஃபார்ம்ல என்ன எழுதிருக்குன்னு தெரியாது, இதுல என்ன எழுதுறதுன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா படிப்பறிவே எனக்கு இல்லைன்னு சொல்றாங்க. அவர் ஆச்சரியப்பட்டு கேட்டாரு, படிப்பறிவே இல்லாமல நீங்க இந்த அளவு பெருசா வளர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு மட்டும் எழுத படிக்க தெரிஞ்சா சொல்ல. கந்தன் சொன்னா, கோயில்ல மணி அடிச்சுக்கிட்டு இருப்பேன் சொல்லியிருக்கான். உண்மையா இல்லையா? ஒருத்தரோட இயலாமை தான் இன்னொரு வாய்ப்பை ஒரு உயர்ச்சியை கொடுக்குதுன்னா எங்களுக்கும் ஏதாவது இயலாமை இருந்தா நிச்சயமா எங்களாலே வளர முடியும்ன்றது இன்னைய நம்பிக்கை. திங்க பவுடி.